உணவு டெலிவரி ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று உணவு உள்ளிட்ட பொருட்களை டெலிவரி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளதால் அவர்கள் மிக கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். 10 மாடி ஏறிச் சென்று டெலிவரி செய்வது, சவாலான பகுதிகளுக்கு சென்று டெலிவரி செய்வது என பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சமீப காலமாக டெலிவரி ஊழியர்களை பிராங்க் செய்யும் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் பெண் ஒருவர் டெலிவரி ஊழியரை பிராங்க் செய்யும் வீடியோதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இணையத்தில் வைரலாகி வரும் அந்த வீடியோவில் உணவு டெலிவரி ஊழியர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் உணவு டெலிவரி செய்ய சென்று கொண்டு இருக்கிறார். அப்போது லொகேஷன் அருகே சென்றதும் உணவு ஆர்டர் செய்த பெண்ணுக்கு போன் செய்து எங்கு வர வேண்டும் என கேட்கிறார். அதற்கு அந்த பெண் நேராக வர வேண்டும் என கூறுகிறார். அப்போதுதான் அந்த டெலிவரி ஊழியர் அது ஒரு கல்லறை என்பதை உணர்கிறார். இஸ்லாமிய கல்லறையிலிருந்து அந்த பெண் உணவு ஆர்டர் செய்திருக்கிறார். அந்த இடமும் சூழலும் அபாயகரமாக தோன்றிய நிலையில் அந்த உணவு டெலிவரி ஊழியர் உணவை டெலிவரி செய்யாமல் அங்கிருந்து சென்று விடுகிறார். இவை அனைத்தும் அந்த வீடியோ காட்சியில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ மிக வேகமாக வைரலாகி வரும் நிலையில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட கண்டென்ட் வீடியோக்களை உருவாக்குவதற்கு முன்பு நீங்கள் யோசிப்பதே இல்லையா? அந்த டெலிவரி ஊழியர் என்ன மாதிரியான மன அழுத்தத்தையும் பயத்தையும் அனுபவித்திருப்பார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? வெறும் கண்டென்ட்களுக்காகவும் வியூஸ்களுக்காகவும் நீங்கள் அவர் மீது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் நீங்களோ அல்லது உங்களுக்கு பிரியமானவர்களோ இருந்திருந்தால் கற்பனை செய்து பாருங்கள். அப்போதும் இதை நீங்கள் கண்டென்ட் என்று சொல்வீர்களா என்று நெட்டிசன்கள் கொதிப்புடன் கேள்வி எழுப்பியுள்ளனர்.